வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/3/2026 மாசி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைப்பதற்கும் தொலைதூர பயணத்திற்கும் தயாராகி கொள்வது நன்மை தரும். மேலதிகாரிகள், புதிய அறிமுகங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, அடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி, உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. வயிற்று சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் தவறுபடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தலாம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் அதீத கவனம் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் பொறுமை காப்பதும் வெள்ளை கொடி காட்டுவதனால்தான் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அற்புத காலகட்டம். தனிப்பட்ட எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்களை விரும்பக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது ஆனந்தம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பயணங்களில் அதிக எச்சரிக்கை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சந்திராஷ்டமத்தை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வார்த்தைகளால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் குறைவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. சிறிய வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்ப்பதற்கும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும் ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.